ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் ஒரு 3 o'clock போல் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். மதியம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செஞ்சேன். அதோட மத்தி மீனும் ஜிலேபி மீனும் வாங்கி பொரித்தேன். ஸோ செம்ம ஒரு லஞ்சு சாப்பிட்டு முடித்த கையோடு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். எனக்கு சொல்ல போனாக்கா வில்லேஜ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹெர்ப்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலு. என்ன மரம் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை தோட்டமெல்லாம் இருக்குது. நான் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக கீரை தோட்டமெல்லாம் பார்க்குறேன். எங்கள் அம்மா ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி வில்லேஜெல்லாம் ரொம்ப எங்கேயாவது போகிற வழியில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போது இந்த திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா சுற்றி நல்ல ஒரு கிராமங்கள்லாம் நிறையவே இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா எப்போயாவது எங்கேனாச்சும் போகணும் அப்படின்னா சைலண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் ட்ரைவாக ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு இதெல்லாம் நல்ல ஒரு எப்படின்னு சொல்கிறது, நல்ல பசுமையாக நம்ம கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பார்வை. ஸோ அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல் ஆச்சு. அதே போலயே அவங்க வீடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு, செம்மையாக இருந்துச்சு. வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வீடு சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் க்ரீன்ஸு தோட்டம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஏரிக்கரை. ஸோ அவ்வளோ ஒரு இது இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும், அவ்வளோ பசுமையாக வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த அலோவேரா செடியெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வரணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு. பட் எப்படி கேட்குறது அப்படின்னு கூச்சப்பட்டு நான் வந்துட்டேன். கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. காலைல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மைண்டுக்கு ரிலீஃபாக இருக்கும். ஃபிஷ்ஷு அப்புறமா காக்டெயில் இதெல்லாம் அழகாக அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கூட நான் இருந்திருப்பேன். பட் எப்படின்னு சொல்கிறது, மாப்பிள்ளை தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஸோ யாரோ வீட்டில் நம்ம போய் எப்படி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அப்புறமே இந்த மாதிரி புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நானே நிறையாமல் மறந்து வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னால் தான் ரிட்டன் ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக செம்மையாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சாட்டர்டே அண்ட் சண்டே உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இது. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரல, செம்ம மழைங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், செம்ம மழை. ஒரு ஓரமாக நாங்கள் நின்றுட்டோம். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அந்த கிராமம். பட் எங்களால் போக முடியல. செம்ம மழை. உங்களுக்கு பார்த்தாக்கா தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. செம்ம கனமழை. வண்டிங்கெல்லாம் போனால் கூட செம்மையாக வலிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலேயே நாங்கள் கிளம்பலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.